ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமூர்த்திஸ் vlog. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஸ் தான். நேற்று ஒரு வீடியோ போட்டேன்ல, பேக் சைடு ப்ளவுஸ் கட்டிங்கு. இன்றைக்கி ஸ்லீவ் கட்டிங், வெறும் ஸ்லீவ் கட்டிங் வீடியோ மட்டும்தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு கட்டிங்லாம் போடுறேன். டைமிங் ரொம்ப இருந்தால் பார்க்க மாட்டாங்க, அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி பிச்சு போடுறாப்புல இருக்குது. நேற்று பார்த்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ புரியாமல் இருந்தாலோ கேளுங்க. புரிஞ்சுது அப்படின்னா ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா, அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நம்ம சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற துணியில் தான் இப்போ பேக் சைடு வெட்டியிருக்கோம். மிச்சத்தில் வந்து இது வந்து பட்டிக்கு வச்சுக்கலாம். இது வந்து இந்த 1.5 பீஸா 2 பீஸா அந்த ஹூக் பட்டி வைப்போம்ல, அதுக்கு வச்சுக்கலாம். இந்த ரைட் சைடு துணியை வந்து 2ஆக இருக்கிறத 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நமக்கு இந்த சைடு ஃபுல்லாமே க்ளோஸ்டாக இருக்கணும், ஓப்பன் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கணும். அதாவது ஆப்போசிட் சைடு நம்ம கிட்ட இருக்கிறது க்ளோஸில் தான் இருக்கணும். இது வந்து ரைட் சைடு துணி. 4ஐயுமே சரிசமமாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்குலாம் போட தேவையில்லை, ஒரு 3/4 ஸ்கேல் அளவுக்கு. இதுவுமே மடிச்சடிக்கிறதுக்கு 3/4 ஸ்கேல் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து கை, பேக் சைடுக்கு அடுத்து கை, இந்த நம்ம அந்த மடிச்சிருக்கிற பக்கம் வந்து இந்த கையோட இந்த சைடு மேல் சைடு. எப்பயுமே இந்த ஹூக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஐ கொக்கி, அந்த சைடு இருக்கிற மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணும். கரெக்டாக இங்கே வச்சுக்கிறோமா? இது சரியான அளவு. ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன் பிடிச்சு அடிக்கிறதுக்கு. அப்புறம் இது சரியான அளவு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். எதுக்குன்னா பிடிச்சு அடிக்கிறதுக்கு, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இது சரியான அளவு. இதை வந்து நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். தச்ச பிற்பாடு தான் கட் பண்ணிக்கிடுவேன். இப்போ எடுத்துடலாம். இது கிடையாது, இதுதான். இதில் வந்து துணியை வந்து நிறைய இந்த மணிக்கு 1/2 இன்ச்சுக்கு பதிலாக கொஞ்சம் கேப் விட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா அவ்வளோலாம் பிடிக்க மாட்டோம். அப்புறம் சட்டை வந்து தொலைன்னு ஆகி போகும். இப்போ வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் கோடு போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி கர்வ் பண்ணி வெட்ட போகிறோம். உங்களுக்கு ஆரம்பத்துலேயே இப்படி கர்வ் பண்ணி வெட்ட தெரியும்னா அப்படியே கூட வெட்டலாம். எப்படின்னா, கோடு இருக்குல்ல, அந்த கோட்டு வந்து தெரிகிறாப்புல அப்படியே இந்த கர்வாக மாற்றிடுங்க. இதுதான் கை, இவ்வளோதான். இது சரியான அளவு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். இது சரியான அளவு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சு பக்கம் கோடு போட்டு அதை ஸ்ட்ரைட்டாக போட்டு அதுலேருந்து கர்வாக மாறும். இதை வெட்டிக்கணும். இந்த இடத்துல வெட்டின உடனே இந்த இடத்துல குட்டியாக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் கட்டிங் அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நேற்று போட்ட வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு கட்டிங் வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வரும். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.